ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரக்ஷால. பாருங்கள், இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்களை ஒரு ஈஸியான ட்ரை பண்ண போகிறேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதை ஈஸி தான். ஓகே, பண்ணலாமா? வாங்க. அதுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா, நான் இந்த தண்ணி பிடிச்சிக்கிறேன். தேவையான அளவு இந்த மாதிரி ஒரு இதில் தண்ணி பிடிச்சி, கெட்ட தண்ணி தான் வச்சுக்கோங்க. இது ஒரு இலையை வச்சு இந்த மாதிரி சும்மா மேலே வைக்கிறதுக்காக. இது என்னென்னா, இது பொம்மைங்களுக்கு இதில் ஜிப்பில் போடுவாங்களே, அது எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு சோப் எடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒரு சோப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கையிலெல்லாம் இது பண்ணிவிட்டு, இல்லைன்னா இப்படியே பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிக்கிட்டு நம்ம கைகளை இந்த மாதிரி வச்சுட்டு, இங்கே ஒரு பபிள்ஸ் வருமா, இந்த பபிள்ஸை வச்சு இதுக்குள்ளே போட்டுக்கணும். இதுக்குள்ளே போட்டுட்டா எதுவுமே ஆகாது. இந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த தண்ணிக்குள்ளே, ஓகேவா? இந்த இதெல்லாம் எடுத்துக்கலாம். இது மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் இங்கே கொட்டுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது போல் இருக்குது. நான் உங்களுக்கு அப்புறமா செஞ்சுட்டு காமிக்கிறேன். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அட்லீஸ்ட் சோப் இல்லைன்னா உங்ககிட்ட ஹேண்ட் வாஷ் மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி பிரவீன் அண்ணாமா இப்போ பார்க்கக்கூடாது. ஒரு சர்ப்ரைஸ். இப்போ பார்க்கக்கூடாது, அப்புறமா தான் பார்க்கணும். ஓகேவா? மம்மி வந்திருக்காங்க. பிரவீன் அண்ணா மாஸ்க் கீழே போட்டுட்டு வந்துட்டான். அதனால் மம்மி பிரவீன் அண்ணா திட்டுறாங்க. ஸோ நம்ம ஈஸியாக சுலபமாக பண்ணலாம். சுலபமான ஒரு டெக்னிக். ஈஸியாகவும் உங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் சோப்பு இல்லைன்னா உங்கள்கிட்ட வேறு எதாவது இருந்துச்சுன்னா, ஒரு நீம் ஆயில், இந்த மாதிரி நீம் ஆயில், இந்த சோப்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எங்கக்கிட்ட வெறும் சோப்பு தான் இருந்துச்சு, அதை பண்ணிக்கிட்டோம். உங்கள்கிட்ட எதாவது ஹேண்ட் வாஷ் இருந்துச்சுன்னா அதில் டிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தண்ணியில் எதுவும் படாது. நான் மேலே மட்டும்தான் வச்சுருக்கேனே. ஓகேவா? இப்போது இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை ஏதாச்சும் ஒரு இலை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பால் மாதிரி முக்கிக்கணும். அட்லீஸ்ட் உங்களுக்கு இந்த இலை வேண்டான்னா நான் உங்களுக்கு அப்படியே வச்சுக்கிறேன். டடா! நம்மளுடைய சுவையை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த மில்க் தான். மில்க் மாதிரியே அந்த பபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். தண்ணியில் எதுவும் ஆகாது. இந்த தண்ணியில் ஸோ சுலபமான இது. இங்கே பார்த்தீங்கன்னா அது சோப் தான். ஈஸியான ஒரு இது. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பை காய்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். சோப் வாசனை. பாய்.